மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். தமிழக முதல்வர் கடந்த தேர்தல் வாக்குறுதியில் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காலமுறை ஊதியம் கொண்டு வருவதாகவும், ஓய்வூதியம் 6750 அகவிலைப்படி வழங்குவோம் என்றும், படிப்படியாக அமைப்பாளர்களுக்கு அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் பதவி உயர்வு வழங்குவோம் என்று கூறினார். எதுவும் வழங்கப்படவில்லை. சத்துணவு அங்கன்வாடி கூட்டமைப்பு நிதி காப்பாளர் நூர்ஜஹான் மதுரையில் பேட்டி. கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் சத்துணவு அங்கன்வாடி மையங்களை இழுத்து மூடிவிட்டு காலை வரையற்ற வேலை நிறுத்தம் தொடர் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்தார். சத்துணவு அங்கன்வாடி கூட்டமைப்பு நிதி காப்பாளர் நூர்ஜஹான் அறிவிப்பு. தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகத்தில் அமர்ந்து ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சத்துணவு அங்கன்வாடி கூட்டமைப்பு நிதி காப்பாளர் நூர்ஜஹான் கூறியதாவது: கடந்த தேர்தல் வாக்குறுதிகள் தமிழக முதல்வர் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சத்துணவு ஊழியர்கள் அனைவரையும் காலமுறை ஊதியம் கொண்டு வருவதாகவும், ஓய்வூதியம் 6750 அகவிலைப்படி வழங்குவோம் என்றும், படிப்படியாக அமைப்பாளர்களுக்கும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் பதவி உயர்வு வழங்குவோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். கடந்த 4 ஆண்டுகள் கடந்தும் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. உடனடியாக சங்கத்தின் நிர்வாகிகளை தமிழக அரசு அழைத்து பேச வேண்டும். தவறும் பட்சத்தில் ஜனவரி 24, 25, 26 தேதிகளில் தமிழகம் முழுவதும் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும். ஜனவரி 30ஆம் தேதி சென்னையில் முதல்வரை சந்தித்து பெருந்திரள் முறையீடு செய்வோம் என்று முடிவெடுக்கப்பட்டு உள்ளது. கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் சத்துணவு அங்கன்வாடி மையங்களை இழுத்து மூடிவிட்டு காலை வரையற்ற வேலைநிறுத்தம் தொடர் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்தார். நாலரை வருஷம் போயாச்சு, உங்கள் வாக்குறுதி என்னாச்சு? வழங்கிடு வழங்கிடு ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு, ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு நியாயமான வாழ்க்கை நடத்த குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கிடு வழங்கிடு. தமிழக அரசு தமிழக அரசு இரண்டாவது ஊழியர்களை பகுதி நேர நிரந்தரம் என்று முழு நேரம் வேலை வாங்கி எங்கள் உழைப்பை சுரண்டாதே. தமிழக அரசு நிறைவேற்று நீங்கள் சொன்ன வாக்குறுதி, தேர்தல் கால வாக்குறுதி. நியாயமான வாழ்க்கை நடத்த குறைந்தபட்ச ஊதியத்தை கேட்கின்றோம். முழு நேர அரசுடையராக்கு தமிழக அரசு வழங்கிடு சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு முறையான காலமுறை ஊதியத்தை வழங்கிடு. தமிழக அரசு கேட்கல காரு பங்களா கேட்கல டெல்லி சம்பளம் கேட்கல சத்துணவு அங்கன்வாடி ஊழியர் நாங்கள். மாநிலம் தழுவிய மாவட்ட அளவில் எழுச்சி ஆர்ப்பாட்டம் என்பது இன்று மதுரையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நியாயமான கோரிக்கையான சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு 6750 அகவிலைப்படியுடன் வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாது இன்று 4.5 லட்சம் காலி பணியிடங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு சத்துணவு அமைப்பாளர்களையும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் பதவி உயர்வு வழங்க வேண்டும். இன்று 60,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் அதிகமாக இருப்பதால் அமைப்பாளர்களை இன்று சமைக்கக்கூடிய நிலைமை என்பது உருவாகிறது. உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட
10 அம்ச கோரிக்கைகளை உள்ளடக்கி இன்று தமிழகம் முழுவதும் எழுச்சியான ஆர்ப்பாட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக எங்களுடைய சங்க தலைவர்களை அழைத்து நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினால் வரக்கூடிய 24, 25, 26 3 தேதிகளில் அந்தந்த மாவட்டங்களில் வேலை நிறுத்த ஆயத்த மாநாட்டுகளை நடத்தி தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத முதல்வருக்கு வாக்களிப்பதா அல்லது யாருக்கு வாக்களிப்பது என்பது இந்த வேலைநிறுத்த ஆயத்த மாநாட்டில் முடிவு செய்ய இருக்கிறோம். அதையும் தவறும் பட்சத்தில் வரக்கூடிய 30ஆம் தேதி சென்னையில் முதல்வரை சந்தித்து பெருந்தல் முறையீடு நடத்த உள்ளோம். அந்த உடனடியாக முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அப்படியும் தவறும் பட்சத்தில் பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் கதவை இழுத்து மூடிவிட்டு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி மையங்களை இழுத்து மூடிவிட்டு நாங்கள் தொடர் மறியல் போராட்டத்தில் செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சத்துணவு அங்கன்வாடி கூட்டமைப்பின் சார்பாக நிதி காப்பாளர் நூர்ஜஹான்.